என் தங்கமே, உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த கருப்பன் என் முன்னால் இருக்கின்றது. இப்பொழுது காணிக்கை முடிச்சையும் கொண்டு வர தயாராகிவிட்டார்கள். இந்த வேண்டுதல் முடிச்சானது உன்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிரை பறிப்பதற்காக திட்டம் போட்டு என் முன்னால் வைத்த சதியாகும். இந்த கருப்பனையே அவர்கள் சதிவலைக்குள் சிக்க வைக்க முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கருப்பன் சாதாரண மனிதன் அல்ல. இந்த கருப்பன் உன் தெய்வம் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். உனக்காக இவர்கள் என் முன்னால் வைத்த இந்த வேண்டுதல் முடிச்சை இந்த கருப்பன் ஏற்றுக்கொள்ளாததனால் இப்பொழுது காணிக்கை முடிச்சை தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். எப்படி ஒரு உயிரை பறிக்க எண்ணி இந்த கருப்பனின் முன்னால் இவர்களால் ஒரு முடிச்சை வைக்க முடிந்தது என்று யோசிக்கின்றாயல்லவா? உன் அப்பன் என்ன நடந்தது என்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன், கவனமாக கேள். இந்த கருப்பனின் தோற்றத்தை கண்டதும் இந்த கருப்பனை இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா? நாம் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் செய்து விடுவார். இவர் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கச் சொன்னால் அழித்து விடுவார் என்று நினைத்து விட்டார்கள் போல. நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்று இவர்களுக்கு புரியவில்லை எனும் பொழுது இந்த கருப்பன் என்னவெல்லாம் நடத்துவான் என்பதும் இவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிலும் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் இந்த கருப்பன் என்னவாக மாறுவான் என்பதனை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அதைத்தான் இன்று தெரிந்து கொண்டு உன் அப்பன் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளை அது உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உருவாகும் பொழுது காரணமே தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. நான் உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, நீ பயமுறுத்திவிட்டு நன்மை என்று சொல்கிறாயே என்று யோசிக்கின்ற ஒரு சில பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் சொல்வது நீ பயப்படுவதற்காக அல்ல. இது போன்றுதான் இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்படி கூட செய்ய துணிகிறார்கள். அதனால் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன். யார் என்ன செய்தாலும் இந்த கருப்பன் என்னை தாண்டித்தான் உன்னை தொட வேண்டும். அதனால் நீ அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் எதுவுமே இங்கு கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக ஏன் என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இப்பொழுது என்ன நடந்தது என்று உன் அப்பன் சொல்வதை கவனித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். உன்னோடு உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு இருக்கின்ற மனஸ்தாபத்தினால் அவர் உனக்காக என் முன்னால் ஒரு வேண்டுதல் வைக்க வந்திருந்தார். அந்த வேண்டுதல் முடிச்சு நான் அவிழ்ப்பதற்கு முன்பாகவே அவர்களின் முகத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன் அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது தனக்கு ஒரு காலமும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அங்கே உன் வாழ்க்கையை அழிப்பதற்காகத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். அப்படி அவர்கள் எழுதிய இந்த முடிச்சானது நான் திறந்து பார்க்காமல் வைத்து விட்டதனால் அவர்களுக்கு புரிந்து விட்டது. சரி, இந்த கருப்பனை எப்படியாவது நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி காணிக்கை முடிச்சை என் முன்னால் கொண்டு வைத்திருந்தார்கள்.
இதற்கெல்லாம் அசறுகின்றவனா இந்த கருப்பன்? என்னுடைய ஆட்டம் என்னவென்று தெரியாமல், நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்று தெரியாமல், அறியாமல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்க உன் அப்பனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் எல்லாம் தெரிந்தும் வேண்டும் என்றே இதை செய்திருக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக இந்த கருப்பனிடத்தில் இருந்து மிக பெரிய தண்டனை ஒன்று இவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வங்களை தாண்டித்தான் முன்னை வர வேண்டும். உனக்கு செய்வினைகளை செய்வதற்கும் உன் வாழ்க்கையை அழிப்பதற்குமான முயற்சிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது, எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக மாற்றிவிட வேண்டுமே தவிர, ஒரு நாளும் எந்த ஒரு நன்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அப்பன் ஒரு முடிவை எடுத்து விட்டால் யாராலும் மாற்ற முடியாது. நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை அவர்களுக்கு செய்ய முடிவெடுத்திருக்கின்றேன். அது என்னவென்று கேள். அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நினைக்கும் பொழுது, இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா, அவர்களின் மனது காயப்படுமா, அவர்களின் குடும்பத்தில் ஒரு உயிர் போனால் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று ஒரு நொடி பொழுதேனும் சிந்திக்காமல் இவர்கள் செய்த இந்த காரியத்திற்கு நிச்சயமாக இந்த கருப்பனிடத்திலிருந்து தண்டனை கிடைத்தாகத்தான் வேண்டும். இவர்கள் செய்ய துணிந்தது, இவர்கள் செய்ய நினைத்தது என்று இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கை பட்ட பாடுகள் எல்லாம் போதும். அதைத்தான் உன் கருப்பன் இன்று உனக்கு உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் பொழுது, அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்ல என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரோடு இணைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நடத்த வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கிறாயல்லவா? அதுதான் இந்த கருப்பன் நான். என்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை அடைய நீ முன்வந்திருக்கின்ற இந்த நேரத்தில், நான் உன்னுடைய எதிரிகளையும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த துரோகிகளையும் ஒழித்து கட்ட வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நடந்து விடாது. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை அவ்வளவு செழிப்பான விஷயங்களை தந்து விடாது. ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எப்பொழுதுமே உனக்காக ஒருவர் ஒரு வேண்டுதல் முடிச்சாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அழிப்பதற்காக வைத்திருக்கின்ற முயற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமுமே இந்த கருப்பனின் முன்னால் தோற்றுத்தான் போகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இவர்கள் செய்வது எதுவுமே யாரையும் பாதிக்காது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அதனால் இனி வரக்கூடிய விஷயங்களை கூட நீ சரியான புரிதலோடு, சரியான எண்ணங்களோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும். யாருக்கும் நன்மைகள் நடக்காத பொழுது உனக்கு மட்டும் நடக்கும் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யாருக்கும் வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்காத பொழுது நீ மட்டும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாயானால் உன் வாழ்க்கையில் தெய்வம் என்பதே இல்லை என்று அர்த்தமாகிவிடும். அதனால் இன்று இந்த சந்தர்ப்பத்தை நோக்கி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வெற்றி செய்தியினை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை தன்னுடைய கனவாக கொண்டவன் அல்லவா? அதனால் உன்னுடைய பேரதிசயம் ஒன்று மிக விரைவில் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் செய்யக்கூடிய நன்மைகள் என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு, என் குழந்தையே, இவர்கள் எந்த முடிச்சை எங்கு வைத்தால் என்ன, தோல்வி என்பது இவர்களுக்கு உறுதி. அதனால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைக்கும் நீ பயந்து விடாதே.
நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.